வணக்கம். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் 4th படிக்கிறப்போ, நேந்திரத்தோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 30 போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு என் பொண்ணு 4th போறா. நேந்திரத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா, ரூ. 14 ரூ. 15 போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நாட்டு ரக நேந்திரத்த வந்து கல்டிவேட் பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து ஒரு 8 கிலோ, 10 கிலோ வரும். சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். கேரளாவிலேருந்து இந்த மாதிரி வியாபாரிகள், வெட்டாளிகள்லாம் வந்தாங்கன்னா, கரெக்டாக வந்து காட்டு அழிச்சு கொடுப்பாங்க. கேரளா மக்களும் வந்து அந்த பழத்தை விரும்பி சாப்பிட்டாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாழைத்தாரும் குறைஞ்சது 20 கிலோ 25 கிலோ வந்து வருது. அந்த அளவுக்கு வந்து ஹைப்ரிட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, அன்றைக்கி வாழை கல்டிவேஷன் கம்மியாக இருந்துச்சு. இன்றைக்கி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த 4 ஸ்டேட்டுமே வந்து வாழையில் வந்து பெரிய மோனோபோலி. அதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த நேந்திரத்தை வந்து விரும்பி அதிகமாக சாப்பிட்றது கேரளா மக்கள் மட்டும்தான். அவங்க மேக்சிமம் ஒரு நாளைக்கு ஒரு 4 பழம் 5 பழம் தான் சாப்பிட முடியுமே தவிர ஒரு தார் முழுக்க சாப்பிட முடியாது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, 1996 30 ரூபாய்க்கு விற்ற இந்த நேந்திரம் வாழை 2025 வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 14 ரூபா 15 ரூபாய்க்கு விற்கிது. கேட்பீங்க, சரி சின்ன வெள்ளாமை போட்டுற வேண்டியதானன்ட்டு. இன்றைக்கெல்லாம் வந்து ஆள் பற்றாக்குறை காரணமாக சிறு வெள்ளாமையிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது. அதனால் படித்த விவசாயிகளாக நாங்களும் வந்து விவசாயத்தை விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சரி வாழையாவது போட்டு ஏதோ 4 காசு பார்க்கலாமேன்ட்டு தான் வந்து இந்த மாதிரி ஒரு வருஷத்து கிராப்பை வந்து கல்டிவேட் பண்ணுறோம். என்னதான் வந்து நம்ம பேசினாலும் இது வந்து மாறாது, இப்படியே தான் இருக்க போகிறோம். என்னதான் வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக மாற்றினாலும் நம்ம மக்கள் அதை வந்து விரும்பி வந்து யூஸ் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா சிப்ஸ் பண்ணால் கூட ஓரளவுக்கு தான் வந்து சிப்ஸ் சாப்பிட முடியும். அதே மாதிரி பனானா பவுடர் அது வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. இதெல்லாம் வந்து மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு வேறு கிராப்புகளை வந்து நம்ம வந்து கையில் எடுக்கணும். அந்த வேறு கிராப்பை வந்து கையில் எடுத்தோம்னா அதுக்கு வந்து நமக்கு கண்டிப்பாக மேன் பவர் நீடட் இருக்குது. அந்த மேன் பவர் இப்போ கிடைக்குமான்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ இந்த வாழை விவசாயம் இந்த வருஷம் மட்டும் கிடையாது, வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா ஓணத்துக்கு முன்னாடி ஒரு 20 நாளைக்கு முன்னாடி காடு ஃபுல்லாக காலி ஆயிடுச்சுன்னா அவங்க கொஞ்சம் தப்பிச்சிடுறாங்க. ஏதோ அவங்களுக்கு ஒரு 30 ரூபா ரேஞ்சு அது கிடைக்குது. இன்றைக்கும் கடைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு பழம் 10 ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் நீங்கள் வந்து எங்கேயும் வந்து வாங்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 6 ரூபாய்க்காவது விற்கும் ஒரு பழம். ஆனால் எங்களுக்கு ஒரு தாரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா 130 ரூபா கூட தேர்றது கிடையாது. இதுதான் இன்றைய வாழை விவசாயிகளின் சாபக்கேடு. நன்றி.